அங்கே வெளியே ஒரு சின்ன பாயிண்ட் தெரியுது அவங்களுக்கு. அங்கே பெரியவர் ஃபேமிலியோடு இருந்தார், ஆனால் இப்போ இல்லை. என்னால் ஜூம் பண்ண தெரியாது, அதனால் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காட்ட விரும்பலை. நாங்கள் பார்த்தோம் காட்சிமனை எதிர்பார்த்ததோட இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்குது மக்கள். இதெல்லாம் நடந்து போகிற பார்த்த மாதிரி தான் தெரியுது. எந்த அளவுக்கு இதில் யார் போயிருப்பா என்னன்றது தெரியல. அவ்வளோதான் மக்களே, காட்சிமனை வந்தாச்சு. காட்சிமனை ஃபுல்லாக மலையாளிஸால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு. வளைச்சி ஃபோட்டோ எடுக்கிறாங்களே தவிர வழியோட மாட்டுறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. ஆனால் உன்னே சொல்லப்போனால் இது அன்எக்ஸ்பெக்டட் தான் மக்களே. நான் என்னமோ காட்சிமனைன்னா சாதாரணமாக நினச்சி தான் வந்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட இது என்ன ரொம்ப பெரிய ஆச்சரியத்தில் ஏற்படுத்திருச்சு. அங்கே அந்த பச்சை கலரில் ஒரு வழி மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்மளை பிரிக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மலைத்தொடரையும் அந்த மலைத்தொடரையும் அது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச மைசூர் கர்நாடகா அந்த வனப்பகுதியாக இருக்கலாம் மக்களே. அந்த ஆறு தான் இந்த ரெண்டு மலைப்பகுதியும் பிரிக்குது. இங்கே ஒரு வியூ பாயிண்ட்ஸ், அங்கே மாட்டுக்கும் கொம்பு மாதிரி ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் பெரிய ஒரு ஃபேமிலியோடு வந்தார். ஆனால் இந்த செல்லில் இருக்க கேமராவில் அதை ஜூம் பண்ண முடியல. ஜூம் பண்ணாலும் அதில் ஒன்றும் தெரியலை. காலையில் காட்டெருமை பார்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பெரியவரையும் பார்த்தாச்சு. வர வழியில் சிறுத்தை புள்ளியை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் அது எதுவும் பார்க்கலை. ஏன்னா நான் வர்றப்போ நான் மட்டுமே தான் மேக்ஸிமம் வந்தேன். இந்த கொடநாட்டுக்கு ஒரு 14 கிலோமீட்டர் வரும்போது பெருசாக வண்டி மக்கள் யாரும் அந்த அளவுக்கு கண்ணில் படலை. எதிர்பார்த்து வந்தது ஒன்று, ஆனால் இந்த கொடநாடு காட்சிமனை நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப என்னை வியக்க வச்சிருச்சு மக்களே. அப்புறம் அவ்வளோதான், இந்த ஒன்று தான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஒரு வேளை கேத்ரின் ஃபால்ஸ் போக முடிஞ்சால் போவோம், அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்புவோம். அவ்வளோதான், வேறு எதுவும் மக்களே. கேட்கணும், நான் இன்னொரு காட்சிமனை கோபுரம் அங்கே இருக்குது, அங்கே போய் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். அப்புறம் போகிற வழியில் என்னங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மக்களே. இதுதான் மக்களே, மேலே ஒரு பெரிய டவர் இருந்துச்சு, ஆனால் அது கடை உள்ள கடை வச்சுருக்காங்க. சுற்றி பார்க்குறதுக்கு அவுட்டரில் ஒரு ரிங் போகுது. இந்த கும்பசீவன மலை, சில மரங்கள் இவ்வளோ தான் இருக்குது. இதில் பார்க்குறதுக்கு பெருசாக வேறு ஒன்றும் இல்லை மக்களே. இதோ நமக்கு புதுசாக சில நண்பர்கள் கிடச்சாங்க. அவங்க தான் அந்த ஒயிட் கலர் ஜாரா காரில் போகிறது. இதுதான் என்ட்ரி. இங்கே ஓரளவுக்கு டவர் கிடைக்கிது, ஆனால் 4G தான், 5Gலாம் டவர் கிடைக்கிது. அதுவும் நல்லா தான் இருக்குது மக்களே. ஆக மொத்தம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த கொடநாடு வியூ பாயிண்ட் ஒரு ஒர்த்தான இடம். கண்டிப்பாக வாங்க, கண்டிப்பாக இந்த இடம் உங்களை சாட்டிஸ்ஃபைடு பண்ணும் மக்களே. ஓகே மக்களே, இங்கேருந்து நம்ம கிளம்பி கேத்ரின் ஃபால்ஸ் அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா எப்பயும் அலௌடு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இங்கேருந்து இப்போ கிளம்பி கோத்தகிரி போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணலாங்கிறத பிளான் பண்ணுவோம் மக்களே. மக்களே சும்மா கோத்தகிரி போகிற வழியில் கீழ் கோத்தகிரின்னு இருந்தது, அங்கேருந்து பார்க்க வியூ நல்லா இருக்கேன்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா பைசன் காலையிலே, இது ஹாஸ்பிட்டல், ஆனால் அதுக்குள்ளேயே இருந்த ஒரு புல்லை மெஞ்சிட்ருக்காரு. இங்கே பாருங்க, என்ன அழகாக, யாருக்கு எந்த பிரச்சனையும் நம்ம அவர் ஓட்டிகிட்டே இருக்கார். நல்லது. இதோ மக்களே, இதுதான் கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ். அதாவது இங்கே வந்து குளிக்கக்கூடாது, ஆனால் பார்க்கலாம். இப்படி தள்ளி நின்று பார்த்துட்டு மட்டும் நீங்கள் அப்படியே எஸ்கேப் போயிடலாம். இங்கே குளிக்கிறதுக்குலாம் நமக்கு பர்மிஷன் கிடையாது. பார்க்கலாம், இந்த அழகை ரசிக்கலாம், அதோட அப்படியே கிளம்பிடுறது நமக்கு நல்லது மக்களே. ஏன்னா இங்கே வர்றதுக்கு ப்ராப்பரான ஒரு வசதியும் இல்லை. ரெண்டாவது இந்த இடத்துக்கு வரக்கூடாது, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிறனால கவர்மெண்ட் சொல்கிறாங்க. அதை கேட்டு நடக்கிறது கவர்மெண்ட்டுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது மக்களே.
நான் பார்க்கணுன்னு தான் நினச்சோம், வந்து பார்த்துட்டோம். அப்படியே இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். நான் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது, அது தப்பாக வந்து ஆனால் அனிமல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த வேலையை முடிச்சாச்சு, இப்போ கிளம்பியாச்சு மக்களே. வர வழி பார்த்திங்க இப்படி ரிஸ்க்காக தான் இருக்கும். கேத்தரின் ஃபால்ஸ் வரதுன்னு நினைக்கிற தப்பு இல்லை, ஆனால் வர பாதை இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அது இல்லாமல் கொஞ்சம் செங்குத்தாகவும் இறக்கமாகவும் இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கீழே தான் பாதையே தெரியாது, காடு. தனியாக வர்றவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. என்ன நான் கேட்டேன், போயிட முடியும்னு தோணுச்சு, போயிட்டேன். நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது மக்களே. இதோ மக்களே, கேத்தரின் ஃபால்ஸ் போகிறதுக்கான வழி. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பகுதி தடை செய்யப்பட்டு இருக்குது. வியூ பாயிண்ட் மட்டும்தான் பார்க்க முடியும், ஃபால்ஸை பார்க்குறது வந்து ரிஸ்க்கு தான், அதை நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இந்த ஊரில் இருக்க லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடச்சாங்கன்னா, அங்கே பாருங்கள், அங்கே தெரிகிற மலையிலெல்லாம் பாதை இருக்குது. அங்கே கூட ஏதோ ரெசார்ட் மாதிரிலாம் இருக்குது. நம்மளால் அங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு லோக்கல் கை தேவை. நமக்கு அப்படி யாரும் இல்லை. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாங்கன்னா நீங்கள் இந்த ஊரை பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே 2 இந்தியன் காட்டெருமை நல்லா பாகுபலி படத்தில் மாதிரி பார்த்தேன். ஆனால் இப்போ எதுவும் இல்லை. அவ்வளோதான் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோத்தகிரி, கொடநாடு வியூ பாயிண்ட், இப்போ கேத்தரின் ஃபால்ஸ் வியூ பாயிண்ட் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் வேறு எங்கேயும் போகிற எனக்கு மைண்டில் வீட்டுக்கு தான் போக போகிறேன். அதனால் இந்த வீடியோவை இதோட நான் என் பண்ணிக்கிறேன் மக்களே. இன்றைக்கான பட்ஜெட் ரொம்ப கம்மி தான், மிஞ்சி போனால் ஒரு 500 ரூபாய்க்குள்ள தான் ட்ரிப்பு. ஏன்னா எப்படி சொல்கிறது, வெயிலுக்கு பயந்துட்டு வேறு ஊருக்கு போகிறதுக்கு பயந்துட்டு இந்த ஊருக்கு வந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஊர் நல்லா ஜில்லுன்னு ஜாலியாக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த வாரம் வேணால் வேறு எங்கேயா பெருசாக பிளான் பண்ணுறேன். இந்த வாரம் சின்னதாக ஒரு பிரேக்கோடு இதை முடிச்சுக்குவோம். அடுத்த வாரம் பெருசாக தான் பிளான் வச்சுருக்கேன். அதை எந்தளவு ஒர்க் அவுட் பண்ணுறதை பார்க்கலாம் மக்களே. வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.